இப்ப வந்துருவான், உட்காருங்க. பரவாயில்லம்மா. என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க? நேத்து ராத்திரி தான் உயிரை பணைய வச்சு ஒரு கைதியை பிடிச்சிருக்காருமா உங்க மகன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஐஜி ஜெகனுடைய பதவி உயர்வுக்காக மேலிடத்துல சிபாரிசு பண்ணிருக்காரு. வணக்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜெகன். வாழ்த்துக்கள். எதுக்கு சார் அதெல்லாம்? உங்க துணிச்சலை பாராட்ட நம்ம டிபார்ட்மெண்டே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் சார். உண்மையிலேயே உங்க அம்மா பெரிய அதிர்ஷ்டசாலி. அம்மா, இந்த சின்ன வயசுலயே உங்க பையனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அவரோட உழைப்பு மட்டும் காரணம் இல்லம்மா, நீங்க வளர்த்த விதம். இதே மாதிரி அவர் தொடர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல சேவை செஞ்சு நிறைய சாதனைகள் புரியணும். அப்ப நாங்க வர்றோம்மா. வரோம் மிஸ்டர் ஜெகன். தேங்க்யூ சார். அம்மா, நான் போய் இந்த ராஜினாமா லெட்டரை கொடுத்து வந்துடுறேன். சீக்கிரம் ஒரு போட்டோ எடுங்கய்யா. லெஃப்ட் காலாயா, லெஃப்ட் காலாயா. யோ, எங்க போன? துபாய்க்கு. என்ன சைஸ்? பாஸ்போர்ட் சைஸ். அதுக்கே இங்கேயே தண்ணி போட்ட? அங்க கிடைக்காதுன்னா அதனால கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். அடே அப்பா, போயிட்டு வர வரைக்கும் போதா இருக்கும் பேருக்கு. அண்ணே, இப்படி அனுப்பிச்சிரும்ண்ணே. டேய், வேணாம்டா, எடுத்துருவோம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாம். டேய், ஆறாம் இல்ல, அப்பி போடுவேன். நீ எங்க யார ஆடுறது? புரியுதா? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துருங்கண்ணே. டேய், திரும்புங்க அப்படியே. என்னையா அது? நம்ம எடுக்கலாம்னா அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ணே, ஒரு ஐடியா. என்ன? படுக்க வச்சு எடுத்துருவோம். படுக்க வை. முடியா? செத்த கழுத மாதிரியா இருக்கிறானே. எடுக்க போற, எடுத்துக்கிட்டு இருக்கிற, எடுத்தாச்சுடா. அம்மா, பூ வேண்டாம்மா. இந்தம்மா கொஞ்சம் நெல்லு. 5 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடு. அவ்வளவுதான் இருக்கு. இந்தாங்க. இந்தாங்கம்மா. என்னம்மா இப்படி தகச்சு பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் பூ வாங்கினேன். உங்க கையால சாயம் படம் கொண்டு போடுங்க. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ என் குடும்பத்துக்கு வச்ச நெருப்பு நாய. செத்து போயிட்டான்னு சொல்ற, உயிரோட இருக்கான்னு சொல்ற, அப்புறம் என்னை சுட வந்தான்னு சொல்ற. ஒண்ணும் புரியலையே. அவன் சாகல ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உயிரோட தான் இருக்கான். பாலகிருஷ்ணனை கொலை செஞ்சது சந்தேகம் இல்லாம அவன் தான். அவனுடைய லிஸ்ட்ல அடுத்தபடி நான் தான். போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? யோ, போலீஸ்க்கு எப்படியா போக முடியும்? அப்புறம் அவனுக்கு புராணத்தையே அலச ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் கற்பழிச்சது, கொலை பண்ணது எல்லாம் வெளியே வந்துடும். ஆகிற விஷயத்தை பேசுங்கப்பா. இப்ப என்னங்கிற நீ? அவன் கையை எடுக்கணுமா இல்ல காலை எடுக்கணுமா சொல்லு. உயிர் எடுத்துடணும். ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அண்ணே, காப்பாத்துங்க. அண்ணே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அண்ணே. யோ, இருங்க, இருங்க. ஏன் அவன் துரத்துறீங்க? காரணமா தாயா? யாரு அவன்? யோ, அவன் என் போட்டோகிராஃபர், சிஐடி ஜெகனோட அசிஸ்டன்ட். ஓஹோ, அதான் அவனுக்கு அவ்வளவு தானே விட்டா? என்ன தானே அவுட் பண்ணிட்டான்? நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. அத இந்த பய அந்த மரத்து மேல இருந்து போட்டோ எடுத்துட்டான் சார். கூப்பிடுங்க சார் அவனை. இரியா இரு. டேய் கர்மந்தி, வாய வழியா. வாயா வழியா. நான் கூப்பிட்டா வர மாட்டானா? என்னடா இது? அண்ணே, இந்த சைக்கிள் செயின்ல அடிச்சது, சோடா பாட்டில் வீசினது,
மைக்க ஒடிச்சது, செருப்பால் அடிச்சது. இதத்தானே எடுத்தேன். அதை மட்டும் எடுக்கவே இல்லைண்ணே. நாயே நாயே, எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியடா. சைக்கிள் செயின் அடிச்சிட்டு நம்ம எடுத்தது இல்ல, சோடா பாட்டில் வீசினது நம்ம எடுத்தது இல்ல, கூட்டத்தை கூட்ட செருப்பால் அடிச்சுக்கிறாங்களே அதை நம்ம எடுத்ததே இல்லையா? அட பாவி பாவி, என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியேடா. அண்ணே, என்ன இருந்தாலும் தாய்க்குலாம், நம்ம பண்பாடு என்ன? இத போய் எடுப்பாங்களே. கூட்ட ஏற்பாடு பண்ண அவர்களுக்கே அது இல்ல, போட்டோ எடுக்க போன நாய் உனக்கு எதுக்குடா? அண்ணே, நம்ம எல்லாம் தமிழ்காரங்க. அப்ப இவனுக்கு என்ன இந்திக்காரனுங்களா? இந்த அடியை நான் அவங்கள்ட்ட வாங்கிருக்கலாம். என்னை காப்பாத்துங்கள்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எடுத்துரு. நீங்க போங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஜெகன். ஆமா ஜெகன் தான் பேசுறேன். சார், ஆபத்து சார். உடனே புறப்பட்டு வாங்க சார். சார், நீங்க யார் பேசுறது? யாருக்கு ஆபத்து? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரவுடி பசங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். எக்கச்சக்கமா பணம் கேக்குறாங்க சார். போலீஸுக்கு தெரியப்படுத்தினா தீர்த்து காட்டிடுவோம்னு பயமுறுத்துறாங்க சார். சார், என் ஃப்ரெண்டோட உயிர் உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார், சரி வந்துடுறேம்மா. ஆமா எந்த இடத்துல? திருச்சூல மலை மேல பால் எடுத்து மண்டபம் இருக்கு சார். அங்க 23 நம்பர் மாத்துக்கிட்ட சார். நீயா? நல்ல வேலை, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது, உன்னை சுட்டுருப்பேன். எனக்கு தெரியும் நீங்க யாரையும் சுட மாட்டீங்கன்னு. இந்த ஐஸ்ல இங்க வேண்டாம், உண்மையிலே சுட்டுருவேன். நீ தான் போன் பண்ணியா? ஆமா. என்ன ஓமா கடத்திட்டு வந்தாங்கன்னு சொன்ன? யாரு கடத்தினது? என்ன யாரும் கடத்தல, என் மனசு தான் ஒருத்தர் கடத்திட்டாரு. அதுக்கு நீ போலீஸுக்கு போன் பண்ணிக்க கூடாது, புரோகிதருக்கு பண்ணிக்கணும். அதத்தான் நானும் சொல்றேன். கூப்பிடுங்க ஐயரை, கொட்டுங்க மேளத்தை, கட்டுங்க தாலிய. என்ன விளையாடுறியா? இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்ததுக்கு நியாயமா உன் கையில விலங்கதான் மாட்டணும். சரி மாட்டுங்க, அப்பவாவது உங்க கைய மேல படாதான்னு பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணு கல்யாணமாகாத ஆளுகிட்ட இப்படித்தான் பேசுறதா? உங்களை கட்டிக்க போறவ கட்டியே போறலாம், கைய தொட்டா என்ன தப்பா? இப்ப நீங்க கைய பிடிக்கல, உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? இப்படி இப்ப என்ன சொல்வீங்களா? மாட்டீங்களா? இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முதல்ல கிளம்பு. முடியாது. இத்தனை நாளா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வேலை வேலை சுத்துறீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இங்கதான். என்னது? என்ன ப்ராப்ளம்? பெட்ரோல் இல்ல. இப்ப என்ன பண்றது? கீழே தான் வேண்டாம் வரணும். சரி வா. கொஞ்சம் இரு. அங்க பாரு ஒரு கார் வருது. நிறுத்துங்க 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 ப்ளீஸ். என்ன இல்ல, கொஞ்சம் கீழே இறக்கி விட்டீங்களா? பெட்ரோல் வாங்கணும். என்ன? எங்கப்பா? ஐயோ சார், வந்து நானும் ராதா வந்தா பெட்ரோல் வச்சு கார் வந்தா. இது அது கார் நின்னு வச்சு இங்க எதுவும் பேச வேணாம், கார்ல இருங்க. ராதா get in. கொஞ்சம் இருங்க, இந்த டின் எடுத்துக்கிறேன். நானும் ராதாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அத நேரங்காலம் வரும்போது உங்ககிட்ட நானே சொல்ல. அதுக்குள்ள நீங்களே பாத்துட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான்ப்பா. ராதா, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ அவரை நேசிச்சுட்ட, நானும் அவரை மனப்பூர்வமா மாப்பிள்ளை ஏத்துக்கிறேம்மா. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப வருத்தம். உனக்காக கடல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன், நீ என்னடான்னா கடத்தல் பண்ற இடத்துல போய் காதல் பண்றியே. நல்ல வேளை உங்க 2 பேரும் நான் இப்பவே பார்த்தேன். இல்லன்னா கல்யாணத்தையும் முடிச்சு குழந்தைய பெத்து கையில் கொடுத்துருப்பீங்க போல இருக்கு. இப்ப ஒண்ணு கட்டு போல சார், குழந்தை பெத்து கொடுத்துறோம். இது கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா குழந்தை பெத்து கொடுத்துறோம்னு சொன்னேன் சார். ஒரு நல்ல நாளா பார்த்து ராதாவை நான் முறைப்படி பொண்ணு வைக்கிறேன் சார். அப்ப கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் மிஸ்டர் ஜெகன்? எனக்காக கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். ஒரு முக்கியமான குற்றவாளியை பிடிக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை முடிஞ்ச உடனே
எங்க கல்யாணத்தை நீங்க வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார், நான் வரேன் சார். ம் பை த பை, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் நடத்துற அனாதை இல்லத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஷூர். வரேன் சார். வாங்க. வரேன். அங்கேயே நிக்கிறாங்களே. என்னம்மா பாத்துக்கிட்டு நிக்கிற? மாப்பிள்ளைய வழி அனுப்பிடுவாமா? போ போமா. சக்சஸ் சக்சஸ். என்னடா அன்னைக்கு அரசியல்வாதி சண்டையில கிடைச்சா எடுத்துறன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கடா? ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனேன். அங்க ஒரு பொண்ணு மாறாப்பு நழுவுச்சு. ஆ. நழுவ டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டேன். ஆள் எப்படி? ஐயோ, கட்டைனாலும் கட்ட, நாட்டு கட்ட, உருட்டு கட்டங்கோ. டேய், இப்ப தாண்டா என் டேஸ்ட புரிஞ்சுட்டு எடுக்கிறேன். டேய் கண்ணா, இந்த மாசம் ஸ்பெஷலா உனக்கு போனஸ் கொடுக்குறேன். அதை கொடு. சரிங்க. கருப்ஸ், இந்த நெகட்டிவ டெவலப் பண்ணி பிரிண்ட் போடு. பிரிண்ட பார்த்துட்டு உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். போ. ஏங்க, நான் சினிமாவுக்கு போட்டுமா? எந்த சினிமாவுக்கு? நேரம் நல்லா இருக்கு. போயிட்டு வா. டேய், இப்படியே தியேட்டர் வரைக்கும் போனீங்கன்னா குப்பரை விழுந்து மண்டை உடைச்சுக்குவேன். நடந்து போ. வரட்டுமா? ஓ, இதுதான் நடையா? இடுக்குல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறானே. ஹலோ கருப்ஸ், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேனே. அது எப்ப பார்த்தாலும் வயித்த கர்ப்பஸ்திரி மாதிரியே வச்சிருக்க. ஆமா, கருமந்தி எங்க? வர நேரம் தான். அது அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து கொடுத்துச்சே, கட்டை, உருட்டு கட்டை. அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டாச்சா? போட்டனே. அது பாத்துச்சா? பாக்கல. நீங்க போய் பாருங்க. பாக்குறேன். அம்மா, நீங்களும் போய் பாருங்க. ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. எங்க அந்த கட்டை? அட பாவி, என்ன எப்படி எடுத்திருக்கான் பாருங்க. எப்ப எடுத்தா, எப்படி எடுத்தா? யாரடி கேக்குற? ஐயோ. இதுதான் அவன் எடுத்த கட்டையா? டேய், கொஞ்சம் பொறு. இங்கேயே ஒரு நல்ல உருட்டு கட்டையை எடுத்து வச்சுக்க. இப்ப நான் போய் அவனை அனுப்புறேன். செய்யுங்க. அட பாவி, நாசமா போறேன். எப்படி எடுத்து வச்சிருக்கான்? என்னண்ணே, எப்ப வந்தீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு எடுத்தன கட்டை எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் பார்த்து வரட்டுமா? அந்த போனஸ் எடுத்து வைங்க. அடிங்கோப்பம் அவனை. அட, நல்லா இருக்காளே. சரியான நாட்டுக்கட்டையாவில் இருக்கா. ஆஹா, இப்படி ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சா? ஐயோ, கொஞ்ச நேரம் இருடா, நெகட்டிவ் டெவலப் ஆகட்டும். ஐயோ, பெரிய பெரிய கட்டையா இருக்க. நீ எடுத்த கட்டை தானே? உருட்டு கட்டை, நாட்டு கட்டை வாங்கிக்க. ஓனர் பொண்டாட்டி தெரியாது எனக்கு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்டயே காட்டுவேன். டேய், அந்த போனஸ் கூட அவகிட்டயே வாங்கிக்க. என்ன விட்டுருமா? முந்தானி நழுவ நழுவ டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தியா? இப்போ டொக்கு டொக்கு டொக்குன்னு வாங்கிக்க. உங்க அனாதை இல்லத்தை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வெல்டன் மிஸ்டர் ஜெகன். எல்லாம் எங்க அம்மா கொடுத்த ஊக்கம் தான் சார். எங்க அப்பா பேரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த அனாதை இல்லத்தை நாங்க இந்த அளவுக்கு நடத்திட்டு வர்றோம். இந்த மண்டபம் எங்க அப்பா நினைவா கட்டினது. எங்க அம்மா கூட பிரார்த்தனை பண்றதுக்காக தினமும் இந்த மண்டபத்துக்கு வருவாங்க. அம்மாவா? ஆமா சார், அவங்க கூட இப்ப வர நேரம் தான். வாங்க. என்ன சார்? அப்பா, உங்களுக்கு என்ன பாச்சு? திடீர்னு நெஞ்சு வேலை. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ப்ளீஸ். சரி சார். ஓகே. அதே, நீங்க தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரன் திருநெல்வேலியில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனே வாங்க. இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. நான் மட்டும் மறந்துருவனா சுமதி? உனக்காக பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கட்டிக்குவியா? உன்னை இந்த கோலத்துல பார்த்து எத்தனை வருஷமாச்சு. தீர்க்க சுமங்கலியா, தீர்காயுசா இருமா. ஏம்மா, ஏன் குழந்தை மாதிரி அழாத? நல்ல நாள் அதுவும் அழாதம்மா. இதுக்கு மேலே உங்களை பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க.
நீங்க தான் அவனோட அப்பாங்கிற உண்மையை இன்னைக்கே ஜெகன் கிட்ட சொல்லிடுறேன். அப்பவாவது உங்களை கைது பண்ற எண்ணத்தை விட்டுடுவான் இல்லையா? இத்தனை வருஷம் அவனோட இருந்திருக்கிற, இவ்வளவுதானே அவனை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிற. அப்ப இல்லம்மா, ஆண்டவனா இருந்தாலும் அவன் அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான். இந்த இடம் தானே சொன்னாங்க. யாரையுமே காணமே. எங்க யாராவது உங்களை ஏமாத்திருப்பாங்களோ? சரி வா போலாம். ஹாய் டாட். ராதா, ஏன் இவ்வளவு லேட்? ஜெகனோட பீச்சுக்கு போயிருந்தேன் டாடி. நீ ஜெகனோட சுத்துறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஏன் டாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வருங்கால மாப்பிள்ளையோட தானே நான் வெளியில போயிட்டு வரேன். இதுல என்ன பெருசா தப்பு இருக்கு? ப்ளீஸ் டாடி சொல்லுங்க. விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுக்கறவன்லாம் எனக்கு மாப்பிள்ளையா வரதா இருந்தா என்கிட்ட எவ்வளவு விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கு தெரியுமா? Are you serious? எஸ். இனிமே நீ அவனை பார்க்க கூடாது. டாடி, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவனோட நீ வாழ முடியாது. ஏன் டாடி? அவருக்கு படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, குணம் இல்லையா? ஏன் எதனால சொல்லுங்க? ராதா, look at this. கடமை செய்ய போன ஒரு போலீஸ் அதிகாரிய எதிரிங்க சுட்டு தள்ளிட்டாங்க. அவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? just bloody 30. ஒரு போலீஸ் ஆபீசருக்கு அப்படி நடந்ததால எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் அதே முடிவுதானே நீங்க நினைக்கிறது தப்பு டாடி. அம்மா, போலீஸ்காரனுக்கு வாழ்க்கப்பட்ட ஆபத்து அதிகம். என் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எங்க கல்யாணம் வேண்டாங்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணம் சரியில்லை. டாடி, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். ராதா, நான் முடிவு பண்ணதுதான். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மைண்ட் இட். யூ ஆர் ரைட். இப்ப நம்ம ஆளுங்க தீர்த்து கட்ட வேண்டியது அந்த சிடி ஆபீசர் ஜெகன்னதான். ச்சே, இப்ப அவனை கொண்டு நமக்கு என்ன லாபம் வரப்போகுது? என் மக அவனை காதலிக்கிறான். அவனை தான் கட்டிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். இருக்கிறது ஒரு மக, அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு கட்டி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி அடம் பிடிக்கிறியப்பா. அவன் அந்த சக்திவேல் மகன். அவன் பொண்டாட்டி சுமதி. அவளுக்கு நம்ம பத்திய ரகசியம் எல்லாமே தெரியும். எந்த குடும்பத்தை நான் அழிச்சேனோ அந்த குடும்பத்துல என் மகளை இப்படி மருமகளா அனுப்பி வைப்பேன். எவன் என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிறானோ அவன் மகனை என் மருமகனை நான் எப்படி ஏத்துக்குவேன்? அவன் மாமனாராத்தின்னு கூட பார்க்க மாட்டான். உன்னை லாக்கப்புல வச்சுட்டு கடமை தவறாத காவல் அதிகாரின்னு பேரை வாங்கிட்டு போயிருவான். அதான் முதல்லயே சொன்னேன், அந்த ஜெகனை தீர்த்து கட்டுங்க. தீர்த்து கட்ட முடியலன்னா கைய கால ஒடிச்சு போடுங்கடா. பழிய என்னையே குறி வச்சுக்கிட்டு திரியறானே அவன் அப்பா, அவன் மேல போடுங்க. சார், உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இருந்து எங்களை அனுப்பியிருக்காங்க. ஜீப் ரெடியா இருக்கு. 1 minute. ஹலோ, செங்கல்பட்டு ஸ்டேஷனா? ஆமா சார். நான் சிஐடி ஜெகன் பேசுறேன். என்ன அழைச்சிட்டு சொல்லி வண்டி அனுப்பிச்சிங்களா? அனுப்பலையா சார்? அனுப்பலையா? எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க? செங்கல்பட்டு சார். போங்க. ஏன் இங்க நிறுத்திட்டீங்க? எங்களுக்கு இங்க வர சொல்லி தான் ஆர்டர். இறங்குறீங்களா? அப்படியா? ஒழுங்க உண்மையை சொல்லு. யார் அனுப்பிச்சது? ஷரீஃப கொண்டவன் தான் அனுப்புனா. ஜெகன், என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நான் தேடிக்கிட்டு இருக்கேனே கொலைகாரன். அவன் ராதாவோட அப்பாவுக்கு குறி வச்சது மட்டும் இல்லாம இப்ப எனக்கே குறி வச்சுட்டாமா. எப்படிப்பா சொல்ற? என்னம்மா நீங்க
அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற பொறுப்பை நான் தானே ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அவன் எப்படி என்ன தீர்த்து கட்ட முடியும்ட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. அத எப்படிமா அவளை உறுதியா சொல்றீங்க? நான் கும்பிடுற தெய்வம் உனக்கு அப்படி ஒரு எதிரி உருவாக்க காரணமா இருக்காதுன்னு தான் சொல்றேன். அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கங்க, சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். பேடி பசங்க